வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், ஒரு நோட்டீஸ் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வேல இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுல ஏஎல்பி டெக்னீஷியன் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கேட்டகரீஸ்ல ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன போஸ்ட் இருக்கு, எவ்வளவு வேகன்சி, எவ்வளவு சேலரி கிடைக்க போகுது, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன சொன்னது ஒரு டீட்டெயில் பார்க்க போறோம். நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா, ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் 9ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, நர்சிங் சூப்பரண்டன்ட் ஓகேங்களா. இதுக்கு இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா 44,900. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2026 பொறுத்து 1/1/2026 பொறுத்து 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா. இங்க உள்ள வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 272 வேகன்சி இருக்கு. அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன், இதுக்கான சேலரி இனிஷியல் பே 35,400 ரூபாய். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 33. இதுல 4 காலியிடங்கள் இருக்கு. அடுத்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ஓகேங்களா. இதுக்கு சேலரி 35,400. இதுக்கான வயது வரம்பு 18 to 33. இதுல 33 காலியிடங்கள் இருக்கு. அடுத்து பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட், இதுக்கான சேலரி 29,200. வயது வரம்பு 20 to 35. மொத்த காலியிடங்கள் 105. அடுத்து ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன், இதுக்கான இனிஷியல் பே 29,200. வயது வரம்பு 19 to 33. இதுல மொத்த காலியிடங்கள் 4. அடுத்து இசிஜி டெக்னீஷியன், இதுக்கான இனிஷியல் பே 25,500. வயது வரம்பு 18 to 33. இதுல மொத்தம் 4 காலியிடங்கள். அடுத்து லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2. இதுல வந்து பாத்தீங்கன்னா 21,700 இனிஷியல் பேவும், வயது வரம்பு 18 to 33 வரைக்கும் இருக்கணும். இதுல மொத்தம் 12 காலியிடங்கள் இருக்கு. மொத்தம் இது வந்து அனைத்து ஆர்ஆருக்குமே சேர்த்துதான் மொத்தம் டோட்டல் எவ்வளவு வேகன்சி 434 வேகன்சி இருக்கு. ஓகேங்களா. இது வந்து இந்த வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான். ஓகேங்களா. இது இல்லாம நீங்க ஓபிசி இருந்தீங்கன்னா ஒவ்வொன்று 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா. ஓகே. இதுக்கான அபிஷியல் டீடைல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தான் அபிஷியலா ரிலீஸ் ஆகும். இது வந்து ஷார்ட் நோட்டீஸ். ஓகேங்களா. நீங்க எந்த ஜோன் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஜோன் நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். அதே மாதிரி இந்த தேர்வுக்கு நீங்க ஆல்ரெடி பார்த்து 2024 நீங்க தேர்வுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 2024 இந்த பாராமெடிக்கல் கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல இந்த பாராமெடிக்கல் கேட்டகரியில ஒவ்வொரு போஸ்டும் இருக்கு. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்குமே கல்வி தகுதி எப்படி இருக்கும், இதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.